ஹாய், நான் ஜாய். கடைசியில் என் தலைவனையே ஆட விட்டாங்களா? என் தலைவன் ஆடிட்டான்டா லாஸ்ட்ல. யாரை சொல்றேன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். தெரியாத டக்குன்னு சொல்றேன். தி கூஃபி, தி செஸ் தமிழ்நாடு மான்ஸ்டர். அவனை, என் தலைவனை இன்னைக்கு ஒரு அதோட பெரிய தலை ஆடி தோக்கச்சி கடைசியில் என் தலையை ஆட விட்டாங்கடா. என் தலை பல பேர் அடிச்சான். ஜிம் பண்றவங்கள, காமெடி பண்றவங்கள, டான்ஸ் ஆடுறவங்கள, கேமரை பல பேர் அவனை ஆட சொல்லி தோத்துட்டா. நீ தோத்துட்டா நான் சொல்ற பாட்டு நீ ஆடணும், நான் தோத்துட்டா நீ என்ன சொல்ற நான் பண்றேன் அப்படின்ற ஒரு சேலஞ்சா பண்ணி பல பேரை தோக்கச்சி செஸ்ஸையே தமிழ்நாட்டுல காசே இல்லாம ப்ரொமோட் பண்ணான்டா. ₹1 கூட இல்லாம செஸ்ஸை தமிழ்நாடு மொத்தமா ப்ரொமோட் பண்ண ஒரே ஆளு தி ஒன் அண்ட் ஒன்லி கூஃபி ஜின், தி செஸ் மான்ஸ்டர். கடைசியில இன்னைக்கு அதோட ஒரு பெரிய மாஸ்டர் தோக்கடிச்சு ஆட விட்டாங்க. அந்த மான்ஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா த லெஜெண்ட் விஸ்வநாத் ஆனந்த். விஸ்வநாத் ஆனந்த் நம்ம தலைவன் கூட போட்டி கூப்பிட்டாரு. இந்த மாதிரி தம்பி உங்க கூட ஒரு மேட்ச் போடலாமான்னு கேட்டும் போது என் தலைவன் பரவச நிலை அடைஞ்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டு லெஜெண்டே நம்மளை கேட்கிறாரே சொல்லிட்டு போய் வீட்லயே போய் ஆடி இருக்கா போல. ஆடின ஆட்டத்துல நம்ம ஆளை ஆடவே விட்டார் போல. நம்ம தலைவன், நம்ம மான்ஸ்டர், தமிழ்நாடு மான்ஸ்டர் ஆடவே விட்டார் விஸ்வநாத் ஆனந்த். அதெல்லாம் என் தலைவன் ஆட்டான்டா. கடைசியில அந்த வீடியோவை போடுறேன். இன்ஸ்டால எனக்கு ஒரு மெசேஜ், நானும் ஓபன் பண்ணி பார்த்து 1v1 ப்ரொஃபைல உத்து பாக்குறேன். விஸ்வநாதன் ஆனந்த். சரின்னு ChatGPTல போட்டு பாக்குறேன். 5 times வேர்ல்ட் சாம்பியன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், பத்ம விபூஷன், அர்ஜுனா அவார்ட், டைகர் ஆஃப் மெட்ராஸ், லெஜெண்ட். நான் யாருன்னு தெரியுமா சாரு? இவ்வளவு நேரம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்ப என்ன யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டேன். மாசா ஒரு என்ட்ரிய போட்டு தெரிஞ்ச ஃபார்மேட்டை கத்துட்டு போறேன். Meanwhile, சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா தம்பி? என்ன சேலஞ்ச் சார்? கேம் முடிச்சுட்டு சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் 3 43 நிமிஷம் விளையாண்டோம். ஒரு கேமும் ஓரளவுக்கு முட்டு கொடுத்தேன். ஒரு 30-40 மூவ் கிட்ட விளையாண்டேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு செக்க போட்டு எனக்கு முடிஞ்சு. 2வது கேம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியும் தோக்க போறோம்னு முடிவாயிடுச்சு. சரின்னு ஒரு பிட்ட போட்டேன். ஒருவேளை தோத்துட்டா என்ன அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அவ்வளவு ஈஸியா அவனை விட்டுடலாமா தம்பி? சார், சப்போஸ் நீங்க ஜெயிச்சாங்கன்னா என் நியூ புக் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நான் ஏதோ ஜெயிக்க போற மாதிரி அவரு புக் எடுத்து காட்டுறாரு பாருங்க. 2வது கேம் போது. 2வது கேம் குயின் சாக்ரிஃபைஸ். குயினை குடுத்துட்டு ஆடுறாரு. ஐ ஜாலி குயின் அப்படின்னு குயினை அடிக்கிற. ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்ல கேமும் முடியுது. நானும் தோத்துட்டேன். நானும் அப்படியே சார்ட்ட சொல்றேன், சார் முடிஞ்சு சார் அப்படின்னு. தெரியும், யூஸ்வலா உங்ககிட்ட தோக்குறவங்களை என்ன பண்ண வைப்பாங்க சார்? மன்னனா வந்தனா ஊரலர, என்னனா தொட்டனா பூமலர, என்ன நின்னு சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல, ராஜாதி ராஜண்ணா ராவண ராவண். ஸோ பார்த்துருப்பீங்க. கடைசியில் என் தலைவன் ஆட்டான். ஆனால் என் தலைவன் பல பேர் ஆட விட்டான். அதில் இந்த முக்கியமான ரொம்ப பிடிச்ச வீடியோ எதுன்னா, இந்த ஜிம் பண்ணுவார், உடம்பு ஏற்றி குறைச்சாரு டேனிஷ். அவரோட வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருந்தது எனக்கு அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்குற கூஃபி ஜிந்த பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. அதை போகிற அதே நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என் கூட செஸ் விளையாடணும்னு சொல்லியிருந்தேன். சரியான ஜிம் ஃப்ரீ. ஜிம் கண்டென்ட்லாம் போடுவாரு. உடம்பு மொரட்டாரு. ஆம்ஸ்லாம் வச்சுட்டு இருப்பாரு. எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச், யாரு தோக்குறாங்களோ அவங்க ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு. ஆனா நான் மட்டும் டிரா பண்ணாலும் டான்ஸ் ஆடணும். சரி ஓகேன்ட்டு. ஏன்னா எனக்கும் ரிஸ்க். ஒரே கேம் 1 போது நார்மலா விளையாண்டுட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் மாதிரி போயிட்டு கேசல் அப்படின்ட்டு இந்த இடத்துல என்னோட பிஷப்பை சும்மாவே கொடுத்துறேன்.
அடிச்சு செக்கு அடிச்சுதான் ஆகணும். மறுபடியும் ஒரு செக்கு. இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்கணும், கிங் எடுத்துட்டு வெளில வந்துட்டு கிங்கை எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆடி இருக்கணும். வேற வழி கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, கிங் சேஃப்டி அப்படின்ட்டு கிங் எடுத்துட்டு உள்ள போயிட்டாரு. 2 மூலம் மேட் ஆகுது, தடுக்கவே முடியாது. அவர் குயினை குடிச்சிட்டாரு. குயினை கொடுத்த ஒரு 5 மூளை மேட் ஆயிடுச்சு. நான் உட்காந்து பாட்டு தேர்றேன். Few moments later. வாய்ஸ் நோட் ஏதாவது அடிச்சிருக்காரு. இந்த அண்ணனை தம்பியா நினைச்சு மன்னிச்சு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே. முடியாது 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 முடியாது. Few moments. ஒரு ஜிம் ஃப்ரீக்கு இப்படி ஐயா அப்படின்னு ஆடி நான் பார்த்ததே இல்லை. என்னைக்கு எவன் என்ன வச்சு செய்ய போறான்னு தெரியல. ஆனா சத்தியமா இவ்வளோ ஸ்போர்ட்டிவா எடுத்ததுக்கு உனக்கு ஒரு ஸோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து எவ்வளோ ஃபன்னாக இருக்குது. நம்ம ஆள் இந்த மாதிரி தான் எப்படி சொல்கிறது, என்னதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து குகேஷ் இருந்தாலும் பிரகானந்தா இருந்தாலும் நம்ம மான்ஸ்டர் லெஜெண்ட் விஸ்வநாதன் இருந்தாலும் நம்ம தலைவன் சோலோவா எந்தோட காசு இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கான்டா செஸ்ஸை. எத்தனை பேர் பப்ஜி ஃப்ரீ ஃபயரு எதோ கேம் ஆடி இருந்தவங்க எல்லாரையும் இன்னைக்கு செஸ் விளாட வச்சிருக்காரு. செஸ் விளாடுறதுக்கு நிறைய பேர் தூண்டிருக்காங்க. செஸ் தான் நிறைய பேர் ஃபேவரட்டா ஆகி விளாண்டு இருக்கானுங்க. அவரோட தோக்கடிச்சு ஆகணும்டா ஆனாலும் கடைசியில வந்து இந்த லெஜெண்ட் வந்து தோக்க வச்சிட்டாரு என்னோட மான்ஸ்டரை. ஸோ கடைசியில் ஆடி தொலைச்சிட்டாரு என் மான்ஸ்டர். ரொம்ப ஃபன்னாக இருந்தது எனக்கு. பார்த்தோன்னே என்னடா இது கடைசியில் என் தலைவனே ஆட விட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மன வேதனையாகவும் இருந்தது, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக நானும் வந்து ஒரு மேட்சை போட்டு தோக்கடிக்கணும் பார்த்தா செஸ் எனக்கு விளாட தெரியாது. என்ன பண்ணுறது, சின்ன வயசுல 5வது 6வது அத்தனை விட்டேன். அதில் சரி என் மேட்ச் டிக்கெட்லாம் வந்து போட முடியாது, நம்மளை வந்து அச்சு சாப்பிட்றா போலன்னு சொல்லிட்டு நான் சைலண்டாக விட்டேன். என்னைக்காச்சும் தோக்கடிப்பான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில் என் மனசு ஆடுற மாதிரி ஒருத்தர் தோக்கடிச்சு ஆடே விட்டார். அந்த சான்ஸ் என் தலைவன் வந்து பயன்படுத்திக்கினான். தேவர் மகனோட அந்த சிவாஜி கணேசனும் கமலஹாசனும் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்களே, சிவாஜி கணேசன் உட்காந்துருக்க மாதிரி கமலஹாசன் நின்று இருக்க மாதிரி. சத்தியமா அந்த மாதிரி பிக்கை ரீக்ரியேட் பண்ணிட்டான் விஸ்வநாதன் ஆனந்த் த லெஜண்ட் கிட்ட வந்து நம்ம தலைவன் வந்து மான்ஸ்டர் வந்து ஃபோட்டோ ரீக்ரியேட் பண்ணி செம்ம கெத்தாக ஒரு பிக்கை கடைசியாக கொடுத்துட்டு முடிச்சிட்டான். ஸோ இது செம்ம ஹாப்பி எண்டிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூஃபி ஜின் வந்து ஒரு 3 மாசத்துல சரியான வளர்ச்சி. அவர் இதே வளர்ச்சி அவர் நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை தான் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல விஷயத்தை தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதால் வந்து நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். ஸோ அவர் இன்னும் வளர்றதுக்கு ப்ரோ ஆல்வேஸ் ஐ சப்போர்ட் யூ ப்ரோ. பை ப்ரோ, பாய்.